ரிஷபராசி எடுத்துட்டோம் அப்படின்னா காலபுருஷத்தின் 2ஆம் இடம் சொல்லக்கூடியதான் ரிஷபராசி. ஸோ ரிஷபராசியை பொறுத்தவரை இங்கே சுக்கிரன் ஆட்சி இருக்குது. பார்த்தோன்னே தேஜஸாக இருக்காங்க, அப்படியே ஒளிவா இருக்காங்க, ஆசையா இருக்காங்கள பார்த்தாலே ஒரு வைப்ரேஷன். ஒன்றுமே பண்ணலப்பா, பெருசாக ஒன்றும் நிறைய போட்டு ஸ்பெண்ட் பண்ண மாதிரிலாம் தெரியல, சிம்பிளாக இருக்காங்க, நான் அவ்வளோ அழகாக வசீகரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வசீகர தன்மை உங்கள்கிட்ட இருக்கும் ரிஷபராசிக்கு. ரொம்ப வந்துட்டு ஒரு பேசக்கூடிய ஆற்றலுமே சரி, ரொம்ப தன்மையாக இறக்க குணமும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா சந்திரன் நீங்கள் உச்சமாக ரொம்ப இறக்கமாக இருப்பாங்க. அவுட் ஆஃப் லுக் தன்னோட அழகுனாலேயே ஒருத்தவங்களை வசீகரிக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரவங்க. நான் வாழ்றது ஒரு வாழ்க்கைங்க, என்ஜாய் பண்ணி வாழணும், ஜாலியாக இருக்கணும். எதுக்கு எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம்? நம்ம நல்லதுக்காக கஷ்டப்படுறோம், நம்மளோட சந்தோஷத்துக்காக கஷ்டப்படுறோம். எனக்கு சந்தோஷம் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா ரிஷபராசிக்காரங்க. எப்பயுமே வந்துட்டு என்ஜாய்மெண்ட் விரும்புவாங்க. இவங்களுக்குலாம் ட்ரிப் போகிறது ரொம்ப பிடிக்கும். ட்ரிப் போகிறது, அது மாதிரி ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறது, பைக்கு நிறையலாம் பார்ப்போம்ல, இருக்கிறதுலே விலை உயர்ந்த கார் எதுப்பா வாங்கி வச்சுப்பாங்க.